ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ரிவர் இண்டியோட ஓனர்ஷிப் பார்க்க போகிறோம். ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பரான வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. நாட்டு பசும்பால்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், பட் ஆனால் வந்து நம்ம எஸ்யூவி ஆஃப் பைக்ஸ்ன்னு சொல்லும் போது 90 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்குது. ரைட் வந்து இருக்கும், ட்ராப் இருக்கும், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 கிலோமீட்டர் அப்படி இருக்குன்னு நினச்சேன். பட் நிறையவே ட்ராப் இருந்தது. ஓகே, இப்போ நம்ம வந்து வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பேசுவோம். சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது? சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே இருக்குது. எனக்கு அதில் எதுவும் இது வரைக்கும் தெரியல. பட் ஆனால் நான் நிறைய ரிவ்யூ பார்த்தது என்னென்னா, பேக் சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும், ஃப்ரண்ட் ஃபோக் மட்டும் வந்து நல்லா இல்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வண்டி எடுக்கும்போது எனக்கு அது கொஞ்சம் கன்சர்னாகவே இருந்தது. பட் எனக்கு எதுவும் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலை இது வரைக்கும். அதான் உங்களுக்கு எப்படி ஃபீல்? எனக்கு வந்து இட்ஸ் லுக்ஸ் குட், எந்த ஒரு கன்சர்ன் இல்லை சஸ்பென்ஷனில். இப்போ நார்மலாக ஒரு குண்டும் குழியுமா நம்ம இறக்குறோம், ஸ்பீடாக இறக்குறோம் அப்படின்னு ஸ்கூட்டரில் அந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக கையில் கிக்கினா. ஆமாம், அது மாதிரி அது லைட்டாக இருக்கும். அது நம்ம ஃபீல் பண்ணலாம். அது நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போய் வந்து அந்த அந்த பேத்தோவில் போய் நம்ம ஹிட் பண்ணுறோம். ஆமாம். ஓகே, இப்போ சஸ்பென்ஷன் எஸ்யூவி ஆஃப் அப்படின்னு இவங்க விளம்பரப்படுத்துகிற அளவுக்கு சஸ்பென்ஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இல்லை, நீங்கள் எஸ்யூவின்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி புது வண்டியே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அடி வாங்கும். நீங்கள் நார்மல் ஒரு சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கருக்கு நீங்கள் டபுள் சேர்த்து போயிருந்தீங்கன்னா ஃபார் ஷோர் அது அடி வாங்கும். அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷோரூமில் சர்வீஸ் சென்டரில் வேணான்னா ஸ்டாண்ட் அவுத்துருங்கன்றாங்க. அப்படி நம்ம வந்து பண்ண முடியாது. அப்போ ஸ்பீட் பிரேக்கரில் நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரில் கன்ஃபார்மாக இடிக்கும். அது டிசைன் ஃபால்ட் அது. ஓகே ஓகே, அது கொஞ்சம் அனாயிங்காக. ஆமாம், அது ரொம்ப அனாயிங்காக இருக்குது. நம்ம பின்னாடி லோட்லாம் ஏற்றிட்டோம்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் போனாலே அது வந்து இடிக்கும். ஆமாம், ஓகே, அவங்க வேண்டாம்னா ஸ்டாண்ட் அவுத்துருங்கன்றாங்க. ஸோ அது வந்து ரைட் ஸ்டேட்மெண்ட் இல்லை. அது கம்பெனி தான் வந்து இன்னும் நல்லா R&D பண்ணி அது எப்படி வந்து பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, இதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்லோவாக போனாவே இல்லை. அவங்க மிட்டிகேஷன் பிளான் ஒன்றே வந்தால் சொல்கிறாங்க அவுத்து வச்சுருங்கன்றாங்க. அது நம்ம அப்போ எனக்கு நான் லோடு எடுத்தும் போது எனக்கு ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் இருந்தால் வந்து லோடு எடுத்து எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சைட் ஸ்டாண்ட் போட்டு போனால் எனக்கு மொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் என்னோட சைட் ஸ்டாண்டில் வர மாதிரி இருக்கும். அதனால் அது அவுக்க முடியாது. வண்டி வெயிட் எப்படி இருக்குது? வண்டி கொஞ்சம் வெயிட்டு தான். பட் ஆனால் வந்து தட் இஸ் குட் டு. நம்ம திடீர்னு வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக போகிறோம், பைபாஸில் போகிறோம். இப்போ திடீர்னு என்ன லாரி ஏறி வந்தால் அந்த அலைன்மெண்ட் எதுவும் நம்மளுக்கு வந்து பட்டுன்னு ஒரு மிஸ் அலைன்மெண்ட் ஆகாது. ஓகே, வண்டி கொஞ்சம் நல்லா ஸ்டெடியாக இருக்கும். இப்போ லேடிஸ்லாம் இந்த வண்டி ஆக்சுவலாக என் ஒய்ஃப் ஓட்டுறாங்க. ஆனால் என் ஒய்ஃப் கிட்ட நான் சொன்னதில்லை. அவங்களுக்கு வந்து அவங்க மைண்ட் செட்டில் நான் ஏற்றலை வண்டி வெயிட்டுன்னு. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த கான்செப்ட் அவங்க இன்னும் யோசிக்கல. வண்டி வெயிட்டாக இருக்கனால தான் நம்மளுக்கு கண்ட்ரோல் வரலன்றது அவங்க இன்னும் யோசிக்கல. பட் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு வண்டி ஓட்ட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதுவும் பின்னாடி டபுள்ஸ்லாம் இருக்கும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஐக்யூப் ஓட்டுறாங்க டிவிஎஸ். அதில் அவங்களுக்கு அந்த அளவு டிஃபிகல்ட்டி கிடையாது. பட் ஆனால் இது எடுக்கும் போது ஷீ ஃபேஸஸ் சம் சேலஞ்சஸ். அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏற்றும் போது வண்டி ஸ்லோ பண்ணும் போது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஸோ லேடி டிரைவர்ஸ் இதை ப்ரிஃபர் கொஞ்சம் நியூ டிரைவர்ஸ்க்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ பீப்புள் ஹூ லேடி டிரைவர்ஸே வி ஆர் வெரி குட் டிரைவர்ஸ் டூ. அவங்களுக்குலாம் அது ஒன்றும் பெருசாக தெரியாது. அண்ட் உங்கள் அப்பாவும் ஓட்டுறாரு அப்படின்றத சொல்கிறீங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் வயசானவங்க ஓட்டும் போதும் அவங்களுக்குலாம் சீரியஸாகவே ரொம்ப பெனிஃபிட்டட் இது. வெயிட் அவங்களுக்கு எங்கள் அப்பா ஆக்சுவலி டிரைவ்ஸ் எ பைக் லாட்டு. அதனால் அவருக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பழக்கப்பட்டவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதான் வெயிட்டை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அது. சரி, இப்போ நம்ம பிரேக்கிங் பற்றி பேசுவோம். பிரேக்கிங் ரெண்டுமே டிஸ்கில். ஆமாம், ரெண்டுமே டுவல் டிஸ்க் சிபிஎஸ். இப்போ உங்களுக்கு அந்த பிரேக்கிங் எப்படி இருக்குது? அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம அது நிறைய நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ வென் ஐ கோ வித் தி பேக் பிரேக் ரைட், ஆப்வியஸாக எனக்கு இதுவுமே இந்த அலைன்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து ட்ரிகர் ஆகி வண்டி ஸ்லோ டவுன் நம்ம நல்லாவே வி கேன் ஃபீல் இட் ஆக்சுவலி. வீஜனோட சொல்லுவாங்க, வீஜனோட இது கிக்கின் ஆகும்போது பிரேக்கிங் கொஞ்சம் நல்லாவே ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் பக்காவாக இருக்குது. இதில் ரஷ் மோடில் நம்ம அந்த அளவுக்கு வெரைட்டி ஒரு பிரேக்கிங் அடிக்கிற மாதிரி கான்செப்ட் வரல, இது வரைக்கும் வரல. மேபி வந்தால் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்போ எப்படி இருக்குன்னு. ஓகே ஓகே, இப்போ எமர்ஜென்சி பிரேக்கிங்கை பற்றி நம்ம ஊரில் அன்பிரெடிக்டபிள் சுச்சுவேஷன் நிறைய இருக்கும். திடீர்னு வண்டி குறுக்க வரும், இல்லை நம்ம எதிர்பார்க்க நேரத்தில் எந்த வண்டியாச்சும் குறுக்க வரலாம். அப்போ எமர்ஜென்சி பிரேக்கிங் இது வரைக்கும் ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நம்ம அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணதில்லை. சடன் பிரேக் போடும்போது நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு? இல்லை, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட வரும்போது மட்டும் பட்டன் ஜர்க் கொடுத்து என் ஃபேமிலியோட போகும்போது தான். ஸோ ஏன்னா என் ஒய்ஃப் திட்டினால எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அது எனக்கு பெருசாக தெரியல. வண்டி நின்றுடுச்சு எனக்கு ஆக்சுவலாக. வண்டி நின்றுடுச்சு அந்த இடத்துல எனக்கு பெருசாக தெரியல. கண்ட்ரோல் எப்படி இருக்கு? கண்ட்ரோல் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை.
ஸோ அதை சொல்ல நம்ம டிரைவிங் மோடில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு, பிரேக்கிங்க்கு, ஆக்சிலேட்டருக்கு எல்லாமே வண்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. பட் ஆனால் வண்டியில் லைட்டாக மைனராக அங்கங்கே வந்து சில நெகட்டிவ் இஷ்யூஸ் இருக்குது. அது எல்லாமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா R&D இஷ்யூஸ் தான். அது வந்து கம்பெனி நிறைய பண்ணும். அதை 2 பேர் உட்காந்து போகும்போது இந்த வண்டி ஆல்ரெடி வெயிட் இருக்கு, பட் சீட்டு கன்வீனியன்ட் எப்படி இருக்கு? ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த அலைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் டபுள்ஸ்லாம் போகும்போது இப்படி உட்காந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆட்டோ ஓட்டுற ஃபீல் கூட இது கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ட்ரைவ் பண்ணும்போது. ஓகே, ப்ளஸ் நமக்கு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடம் வருது. ஆமாம், ஸோ இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை இப்படி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. அது மாதிரி இப்போ 2 பேர் உட்காந்துருக்கீங்க. எனக்கு இங்கே பார்க்கும்போது பில்லியன் ரைடர் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கு தெரியும். பின்னாடி கிராப் அப்படிங்க எந்த அளவுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குல்ல. அங்கே ஒரு அக்சசரிஸ் வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து டாப் ரேஜோ என்னவோ சொல்லுவாங்க, ஜஸ்ட் டு ஃபிட் தி பாக்ஸஸ். அது ஓகே, ஸோ அதுக்காக அதை நான் வச்சிருக்கேன். அது ஏதாவது கொடுத்துருக்காங்களா அக்சசரிஸ்? இல்லை, அந்த மாதிரி அவங்க கிட்ட இன்னும் வரல. எல்லாம் கேட்டால் R&Dல இருக்குன்றாங்க. அப்படியா? ஆமாம், வண்டி வந்து இவ்வளோ வருஷம் வச்சு இன்னும் வந்து சொல்றாங்க, இன்னும் வந்து R&Dல இருக்குன்றாங்க. அதே மாதிரி இங்க ஒரு பாக்ஸ் ஃபிட் பண்ற மாதிரி ஒரு செட்டப் கொடுத்திருக்காங்க. ஆக்சசரிஸ் எதுவுமே கொண்டு வரல. பட் ஆனா அவங்க வந்து வண்டி எங்கேயோ மாடல்ல இருக்கும்போது இதெல்லாம் வச்சு தான் இருந்தது. பட் ஆனா அதெல்லாம் இவங்க கிட்ட இப்போதைக்கு ஆக்சசரிஸ் ஸ்டாக்ல லிஸ்ட்ல காட்டல. அதெல்லாம் காட்டல. ஆமா. அண்ட் இது ஒரு அக்சசரிஸ் சொன்னாங்க, இதை நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க வாங்குனீங்க. ஆமா, அது இது எவ்வளவு ஆகுது? அதான் இது மொத்தம் எல்லாமே சேர்த்து வந்து 5K கிட்ட ஆச்சு. ஃப்ளோர் மேட் சம்மர் அரௌண்ட் வந்து அக்சசரிஸ் மட்டும் 5K ஆயிடுச்சு. நான் இது அப்புறம் இந்த ஃப்ளோர் மேட் இது தனியா வாங்குனது தான். ஆமா, இது தனியா வாங்குனது. ஓகே ஓகே. இது பிளைனா தான் வரும். ஸோ யூ நீட் டு சூஸ். இந்த மாதிரி வந்து மொத்தம் 3 இருக்கு. ஓகே, ஒன்று வந்து இந்த நார்மலாக இந்த சாஞ்சி உட்கார மாதிரி இருக்குமே ஒன்று, அது. அதுக்கப்புறம் இதுலயே வந்து கம்பி வச்சு வரும். இது வந்து பாக்ஸ் ஃபிட் பண்றதுக்கு. ஓகே, நீங்க பிசினஸ் பர்பஸ்க்கு வேணும்ன்றதுனால நான் மாதிரி வச்சிருக்கேன். ஆமா, நான் என்ன கஸ்டமைஸ் பண்ற மாதிரி என்ன ஃபியூச்சர்ல இருந்ததுன்னா நம்ம மாதிரி இது பண்ணிக்கலாம்னு. ஆனா அதுவுமே காசு தான். ஆமா, காசு தான். எல்லாமே பே பண்ணோம். இது எவ்வளவு ஆகுது? இது 1800 சம்திங் கிட்ட வரும். 1800. இது ஒரு 2000ங்களா? ஆமா, அது இது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இது 900. ஆனா மொத்தம் கேட்டு 4-5 கிட்ட ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, இதெல்லாம் ஒரு பேக்கேஜ் 5K கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் இங்க ஒரு ஃபோன் வைக்கிற மாதிரி ஒரு மொபைல். ஆமா, அதுவுமே நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க. அதுவுமே நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து மொபைல் நான் சம்டைம்ஸ் வந்து டெலிவரி நான் போனோம் கிளிக் பண்ணுறதுக்காக இங்கே போட்டு அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகே ஓகே, அதான் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. ஆமாம், அது கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸ்டாக் வந்துடுச்சு, நான் போய் இன்னும் மாட்டலை. அண்ட் இதோட சுவிட்ச் குவாலிட்டிஸ்லாம் எப்படி? சுவிட்ச் குவாலிட்டிஸ்லாம் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு அதுதான். ஆமாம், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் டச்லனா ஒர்க் ஆகாது. பார்க்கிங் அது. ஆமாம், பார்க்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆர்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்கிங் மோட்னா போடணுன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி. ஆமாம், என்ன இப்படி ப்ரெஸ் பண்ணுறீங்க? ஐயோ, இப்படி பண்ணால் தான் அது வரும். இப்போது இதுலேயே வந்து 2 மோடு இருக்குது ரிவர்ஸ்க்கு. இப்போ இதுலேயே கொஞ்சம் நான் வந்து ஃப்ரண்ட்டில் போனால் இது நான் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் போவோம். ஸோ அந்த ப்ரெஸ்ஸிங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பட்டன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இங்கெல்லாம் கேப்பு. ஸோ இந்த கீயுமே அப்படி ரொம்ப லோக்கலாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப லோக்கலாக தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது பட்ஜெட்டட் ரேஞ்ச் கிடையாது. ஆப்வியஸாக பட்ஜெட் ரேஞ்ச் இல்லைன்னும் போது இதெல்லாமே கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். அண்ட் டிஸ்பிளேல சம் ப்ளூ கலர் டிண்ட். ஆக்சுவலாக அது நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஏன்னா வண்டி எடுக்கும் போதே இல்லை ஸ்க்ராச்சஸ் இருந்தது. நீங்கள் எடுத்துடலாம். ஆனால் இல்லை, நான் எக்ஸ்ட்ராவாக ஒட்டினேன். இந்த கிளஸ்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு. நீங்கள் நைட் மோட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கலராக இருக்கும். ஸோ எனக்கு அதுக்கு பார்க்கும்போது இது எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்கனால நான் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன் நான். ஒரு இதோட கிளஸ்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம உள்ளே இருக்க பின்னாடி இருக்க பேனல் எல்லாமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நைட் மோடில். ஆனால் இந்த கிளஸ்டரில் எல்லாமே காமிக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? இப்போ வரைக்கும் காட்டுற வரைக்கும் இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை. எல்லாமே கரெக்டாக கரெக்டாக காட்டுது. ஆனால் வந்து ஒரு தடவை வந்து வண்டி 0 வந்துடுச்சு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து 1 கிலோமீட்டர் எனக்கு காமிச்சது. 1 கிலோமீட்டர் காமிச்ச உடனே வந்து ஒரு 100 மீட்டர்லேயே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, அது வந்து லாஸ்ட் மினிட் மைல் அது நம்ம. அதனால அது நான் பெருசாக மேபி அது நான் கொஞ்சம் கரெக்டாக ஓட்டியிருந்தா நான் அந்த 1 கிலோமீட்டர் கூட கரெக்டாக வீட்டுக்கு போயிருப்பேன்றனால நான் விட்டுட்டேன் அதை. மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம அது அதோட நெக்ஸ்ட் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அப்போ அந்த டைம் ட்ராக் பண்ணி பார்க்கணும். பட் ஆனால் யூஸ்வலாக ஏத்தல் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அந்த மாதிரி 1 வரும்போது கூட வண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏத்தல நிறையவே இருக்கும். பஃபர் வச்சிருப்பாங்க. பட் இல்லை, அந்த கான்செப்ட் இல்லை.
இல்லைன்றீங்க. ஆமாம், எக்கோ மோடுக்கு அந்த ஆக்சுவலாக லெஸ் தென் 10 வரும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மோடுக்கு மாற்றிடுது. இங்கே ஒரு மெசேஜ் வரும், நான் மறந்துட்டேன் அது என்ன மோடுன்னு. அதில் போயிடுச்சு. ஆமாம், லிம்ப் மோட். லிம்ப் மோட் கரெக்டு. ஸோ அந்த மோடு வந்துச்சுன்னா நம்மளால எதுவுமே பெருசாக பவர் கொடுக்க முடியாது. அது போகிறதுல தான் போகணும். ஆனால் அதில் போகும்போதே வண்டி ரீச் ஆகல, ஆஃப் ஆகிடுது. ஓகே, பெரிய பூட் ஸ்பேஸ். ஆமாம், ஸோ இது இருக்கிற வந்து ரேஞ்சிலே ரொம்ப பெரிய பூட் ஸ்பேஸ் இதுதான் ஈவிலே. உங்களுக்கு பிஸ்னஸுக்கு நல்லா யூஸ் ஆகும்ல? ஆமாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவுமே ஒரு ஒரு அட்வான்டேஜ். நான் இந்த வண்டி எடுத்து சூஸ் பண்ணுவேன், லெக் ரூமுக்கும் சரி பூட் ஸ்பேஸ்க்கும் சரி. ஸோ நம்ம எதனா எமர்ஜென்சினா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த வண்டி நம்ம ஒன் ஆஃப் தி கேட்டகரி சூஸ். சார்ஜர் உள்ள எப்பயுமே வச்சிருப்பீங்களா இதில் சார்ஜர்? ஆமாம், சார்ஜர் நாங்கள் டிஃபால்ட்டாக உள்ளே வச்சுட்டு தான் இருக்கோம். அது ஒரு பேக் மாதிரி போட்டு. ஆமாம், அவங்களே ஒரு பேக் ஒரு அழகாக டைப் ஒரு டேக் அவே பேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நாங்கள் அதில் போட்டு எடுத்து வச்சிருவோம். இது எவ்வளோ கிலோவாட், சாரி எவ்வளோ வாட் சார்ஜர் இது? 75 750. ஓகே, இது வந்து அடிஷ்னலாக பே பண்ணுமா? இந்த இல்லை, இது வந்து வந்துடுது, நம்மளுக்கு வருது. இதுக்கு முன்னாடி அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருந்தது. அப்படியா? ஆமாம், 450 வச்சுருந்தாங்க, அது 750க்கு அப்டேட் பண்ணாங்க. ஓ அப்படியா, ஓகே. இந்த 750 சார்ஜர் வித் 3.9 கிலோவாட் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகுது? ஸோ அதாவது 10 to 100 வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 4 hours ப்ளஸ் ஆகுது. ஸோ லெஸ் தென் 5 hours to லைக் சம்மர் பிட்வீன் 4 to 5 hours ஆகுது. 4 to 5 hours ஆகுது. அப்போ நீங்கள் டெய்லி நீங்கள் சார்ஜ் போடுறீங்கன்னா ஒரு 20-30% போடுவோம். ஆமாம், நாங்கள் எப்போவுமே ஐ வில் மெயின்டைன் 20 ஃபார் ஷோர். எப்போவுமே அட்லீஸ்ட் 15 to 20 நான் மெயின்டைன் பண்ணி தான் போடுறேன். ஸோ ஏன்னா அதுதான் ரெக்கமெண்டட்னு சொன்னனால நம்ம அது மெயின்டைன் பண்ணுறோம். 15 to 20 நீங்கள் சார்ஜ் போட்டுருவேன். ஓகே, சார்ஜ் பண்ணுறது எப்படி? ஃபுல் சார்ஜ் பண்ணுறீங்களா? ஃபுல் சார்ஜ் தான் பண்ணுறோம். 100% ஃபுல் சார்ஜ். நாங்கள் அதில் வந்து ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரேஞ்ச் நம்ம வந்து ப்ராப்ளம் வரனால நம்ம அது 100 தான் போடுறோம். ஸோ ஃபுல் பண்ணி தான் எடுக்கிறது. இதை நீங்கள் நோட் பண்ணீங்களா எனக்கு தெரியல. 99லேருந்து 100 வர்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும், இல்லாட்டில 98லேருந்து 100 அந்த பிஎம்எஸ் கேலிப்ரேஷனோட அந்த டைமிங்கை அதில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? இல்லை, ஆக்சுவலாக அந்த மாதிரி நான் இல்லை பார்த்தது இல்லை. ஆமாம், ஏன்னா எனக்கு வந்து இங்கேயே நம்மளுக்கு ஆக்சுவலாக காட்டும் எஸ்டிமேஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த எஸ்டிமேஷனோட ஆக்சுவலாக கம்மியாக தான் முடியும். ஒரு 1 minute அப்படி கம்மியாக தான் முடியுது, அதுக்கு முன்னாடி முடிஞ்சிருது. ஓகே. ஸோ அதனால் எனக்கு அது நான் பெருசாக அந்த மாதிரி வருதான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் கேட்டுக்கோங்க, எந்த டைமில் அந்த பிஎம்எஸ் கேலிப்ரேட் ஆகி கரெக்டாக லோடை மெயின்டைன் பண்ணுதுன்னு. நார்மலாக 100%ல் வந்து ஃபுல் லோடாக மெயின்டைன் பண்ண மாதிரி வச்சுருப்பாங்க. இல்லாட்டினா 100% முடிஞ்சவொடனே ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. ஓ அப்படி இதில் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல. கேட்டுக்கோங்க, ஐடியா இல்லை. வண்டிஸில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இது வரைக்கும் நோட் பண்ணியிருக்கீங்களா? இந்த வண்டிக்கு எவ்வளோக்கு வந்து இப்போ ப்ளஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மைனர் இஷ்யூஸும் நிறைய இருக்குது. ஸோ அந்த மைனர் இஷ்யூஸ் எல்லாமே வந்து வண்டியோட R&D இஷ்யூ தான். சின்னதாக மைனர் இஷ்யூஸ் வந்து கம்பெனி சைட்லேருந்து இன்னும் ஹேண்டில் பண்ணலை. என்னெல்லாம் உதாரணத்துக்கு ஏதாச்சும்? ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஸ்டாண்ட் அடி வாங்கும். ஏன்னா வண்டி எஸ்யூவின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீல் இன்ச்சஸ் அதிகமாக கொடுத்துருக்கோம், கிளியரன்ஸ் நல்லா கொடுத்துருக்கோம், ஆனால் ஸ்டாண்ட் அடி வாங்கும். சிங்கிள்ஸில் போகும்போதே கூட அடி வாங்கும், டபுள்ஸ் போனால் கம்பல்சரி ஃபார் ஷோர் அடி வாங்கும். ஸோ நம்ம ஊர் இந்தியன் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து ஒரு அலைன்மெண்ட் இருக்காது. ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். அந்த ஒவ்வொரு டிசைனில் எந்த ஸ்பீட் பிரேக்லாம் நல்ல டிசைனில் கரெக்டான டிசைனில் அது எல்லாத்துக்குமே சிங்கிளில் போனாலே அடி வாங்கும். டபுள்ஸில் போனால் ஃபார் ஷோர் எல்லா ஸ்பீட் பிரேக்கரும் அடி வாங்கும். கம்பெனியில் கேட்கும் போது வேண்டாம்னா ஸ்டாண்ட் அவுத்துருங்கன்றாங்க. பட் தட்ஸ் நாட் தி ரைட் ஆன்சர். அவங்க சொல்கிற விதம் அதுதான் இப்போ சொல்கிறாங்க. அடுத்தது ரேட்டில் ஸ்கீட் சொல்லிட்டு வண்டி நீங்கள் மூவ் பண்ணும் போதே சவுண்ட் வருது. அது கேட்டால் வண்டி எடுத்த 2வது நாளே அந்த சவுண்ட் வந்தது. எங்கள் பேக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வீல்லையும் வந்தது, பேக் வீலில் லேட்டாக தான் வந்தது. ஃப்ரண்ட் வீலில் வந்து உங்களுக்கு போகிற போதே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் தெரியும், ஒராசிட்டி எங்கேயோ போகுது, அந்த ரவுண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸ்லோவில் மூவ் பண்ணும் போது. ஆனால் கம்பெனி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி தான் இருக்கும், பிரேக் பேட் வந்து நியூவாக இருக்கும்போது டைட்டாக இருக்கும்போது உங்களுக்கு அப்படி இருக்குன்றாங்க. ஆனால் நான் மற்ற வண்டி ஓட்டும் போது எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. ட்ரம் பிரேக்கில் தான் அப்படி கேள்வி. ஸோ இதில் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ரியர் பிரேக்கில் வந்து என்ன ஆகும்னா வண்டி இப்போ நான் மூவ் பண்ணால் கூட கீச்சுன்னு சொல்லிட்டு சவுண்டு லிட்டரலாக கொடுக்கும். இதெல்லாம் கேட்டால் ஆமாம், நீங்கள் இவி வண்டினால உங்களுக்கு நாய்ஸ் வந்து இன்ஜின் நாய்ஸ் இல்லைனால உங்களுக்கு இந்த நாய்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கேட்கும்போது உங்களுக்கு வந்து புதுசாக தெரியுதுன்னு சர்வீஸ் சென்டர்லேருந்து சொல்கிறாங்க. இதற்கு பதில் அது இல்லை, அதுக்கு பதில் அது இல்லை தான். ஆனால் நான் வந்து பட் ஐ ஸ்டில் வென்ட் டு தி பெங்களூர் கஸ்டமர் கேர். அவங்க என்ன சொன்னால் நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துன்னு போங்க, நாங்கள் பேசுகிறோன்றாங்க. சரி, நான் அந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணி கொடுத்து எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நான் விட்டுட்டேன், எதுவும் பெருசாக கண்டுக்கல. அட்லீஸ்ட் செகண்ட் சர்வீஸ் நம்ம அது கொஞ்சம் கன்சர்ன் எடுத்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும்.
எது கேட்டாலுமே வந்து அவங்க சர்வீஸ் சென்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இல்லை உங்களுக்கு இவி பைக் வந்து அந்த நாய்ஸ் இல்லைனால உங்களுக்கு இந்த நாய்ஸ் எல்லா வண்டியிலுமே அது வரும். இவி பைக்னா நம்ம ஏமாறணுமாண்ணா? ஸோ எதை கேட்டாலும் இவின்றீங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்கிறாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் கொஞ்சம் அவங்க. ஹெட்லைட்டை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். ஹெட்லைட்டை போடுங்க. ஸோ ஹெட்லைட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு த்ரூ இல்லாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நார்மல் எல்இடி லைட் ஸ்ட்ரீட் லைட்ஸில் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு த்ரூ இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு டார்க் பிச்சில் ஓட்டும் போது அது நல்லாவே த்ரூ இருக்குது. ஆமாம். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டார்க் பிச்சில் ஓட்டுறீங்க, லெஃப்ட் பெண்ட் ஆகுது வண்டி, ரைட்டு பெண்ட் ஆகுதுன்னா அப்போ வந்து பாடியோட ஆமாம் அந்த இடத்துல வந்து ஒரு கிளிச் இருக்கும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து வண்டி இந்த இடத்துல வெளிச்சம் திரும்பிட்டு இருக்கோம்னு நினச்சின்னு சொல்ல வண்டி திரும்பினா அந்த இடத்துல வெளிச்சம் இருந்திருக்காது. ஸோ அது ஏன்னா இந்த மாதிரி மாடல் டிசைன் வண்டியில ரொம்பவே நடக்கும். இது வந்து இந்த சுசுகியில் வந்து அந்த பக்மேன் டிசைன். ஆமாம், கரெக்டு. ஸோ அந்த கார்னரிங், அந்த டார்க் பிச்சில் கார்னரிங் போகும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இந்த வண்டி. மிச்சபடி உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் லைட்லாம் ஓகே, அதெல்லாமே பக்கா. அதெல்லாம் ரியர் லைட் கூட எல்லாம் பக்கா தான். ரியர் லைட் வந்து வண்டி எடுத்து ஃபஸ்ட்டு 2வது நாளே வந்து அந்த லைட் எரியல எனக்கு. கஸ்டமர் காரில் ஐ மீன் சர்வீஸ் சென்டரில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபுட்ரெஸ்ட் போடும் போது நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி மாட்டும் போது வயரிங் எதுவும் மிஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வண்டி எடுத்த 4வது நாளே திருப்பி நான் போய் சர்வீஸ் சென்டரில் விட்டேன். ஸோ அது ரெடி பண்ணி கொடுத்தாங்க மறுபடியும். இதெல்லாம் பிடிஐ செக் பண்ணாமா? நான் இங்கேயே போட்டிருக்கோம் QC செக் டன்னு. நான் அது கேட்டேன் எப்படின்னா, இல்லை அது அப்போல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும். இந்த ஸ்டாண்ட் ஆட் பண்ணும் போது ஃபுட்ரெஸ்ட் ஆட் பண்ணும் போது கைட்டி போடும் போது ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு தெரியல. அதே மாதிரி இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா இந்த ஃப்ரண்ட் பாக்ஸு? லாஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போவுமே அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து தக்கையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது யூஸ் பண்ணுறீங்களா இந்த பாக்ஸை? இப்போதைக்கு எந்த யூஸுமே பெருசாக இல்லை. இது உள்ள சார்ஜர் வைக்க முடியுமா? இதுக்குள்ளே சார்ஜர் வைக்க முடியாது. அதே மாதிரி இதுக்கு உள்ள வந்து போய் அதை அந்த ப்ளக் பண்ணி இது அதுக்கப்புறம் தான் சார்ஜரை வந்து இங்கே ஓப்பன் பண்ண முடியும்ல. ஸோ அட்லீஸ்ட் இந்த குவாலிட்டியாச்சும் இம்ப்ரூவ் பண்ணாங்க. இல்லை, இதுவுமே தக்கையாக தான் இருக்கும். நீங்கள் எதுனா தெரியாமல் ஃபோர்ஸாக எதனா அடிச்சாங்கன்னா கையோட வந்துடும். அது ரக்கடாக இருக்குது. ரக்கட் நம்ம வந்து ரக்கடு அசல் லைக் அசல் டு ரைடு எஸ்யூவினா சொல்லும் போது இதெல்லாமே வந்து தி நீட் டு டேக் கேர். அதே அளவுக்கு ரக்கட் இங்கேயும் இந்த இதுலேயும் கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். ஆமாம். ஏன்னா இங்கே பாருங்க, இதை நீங்கள் மூடுங்களேன். லைக் அதுலேயே கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. ஸோ இதை தவிர பில்ட் குவாலிட்டி அதெல்லாமே பக்கா தான். அந்த பிரேக் நாய்ஸு, இந்த ஃப்ரண்ட்டு டிஸ்க் நாய்ஸு, அந்த உராயிறது இதெல்லாமே வந்து டிசைன் ப்ராப்ளம் தான். ஆனால் அது வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மிச்சபடி ப்ராக்டிகாலிட்டி படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான். எல்லாமே சீரியஸ்லி இட்ஸ் ஒர்த் டு பை. அதுவும் வந்து நம்ம வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகல, நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு யூனிக்கான டிசைன்ல டெய்லி 100 கிலோ. ஆமாம். ஸோ நம்மளை ரோட்டில் போகும்போது ஒருத்தர் உங்களை பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் ஷோர் இந்த வண்டியெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு செகண்ட் நம்மளை வண்டியை நின்று பார்த்துட்டு தான் போவாங்க. ஏன்னா இன்னும் இந்த வண்டி நிறைய பேர் எடுக்காதனால நம்ம வண்டி நிற்கும் போதெல்லாம் கன்ஃபார்மாக ஒரு வண்டி எடுக்கும்போது ஒருத்தர் நம்மகிட்ட கேட்டுருவாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த 2000 கிலோமீட்டரில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஹாப்பினஸும் கொடுத்துருக்கு, கொஞ்சம் சின்ன வருத்தமும் இருக்குது. ஆமாம், அந்த வருத்தமும் வந்து அந்த சர்வீஸ் சென்டர் ரெஸ்பான்ஸ்னால தான். அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி ஆப்வியஸாக அதெல்லாம் பண்ண முடியும் தான். ஏன்னா அதெல்லாம் நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, பிரேக் பேட் எடுத்தோன்னா கொஞ்சம் சால்ட் பேப்பரில் தேய்ச்சி போட்டால் அவங்களுக்கு வராதுன்னாங்க. எனக்கு புரியல, புது வண்டி நீங்கள் எடுத்து தேய்க்கிறீங்கன்னு சொல்லி அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கல, ஒத்துக்கலை நான். ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து உராயிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைட்டராக வண்டி தள்ளும் போதே உங்களுக்கு தெரியும், வண்டி உராஞ்சி இப்படி போகும், உராஞ்சி வர உங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சால்ட் பேப்பரில் தேய்ச்சிட்டு தரேன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அது நான் அக்செப்ட் பண்ணல. அது எப்படி நம்ம சால்ட் பேப்பர் தேய்னா அப்புறம் ஆப்வியஸாக பிரேக் பேட் தேய்துன்னு அர்த்தம். அது வேர் அண்ட் டேராக தான் இருக்கணுமே தவிர்த்து நான் ஆர்டிஃபிஷியலாக நான் மேட் பண்ண முடியாதுல்ல. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க, நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ரிவர் இண்டி சைட்லேருந்து பார்த்தாங்கன்னா இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் கூட, ஏன்னா இது ஒரு புது மார்க்கெட் அவங்க டெவலப் பண்ணும்போது கஸ்டமர் ஹாப்பினஸ் தான் ஒரு சீரியஸ்லி அவங்களோட க்ரோத்துக்கு ஒரு மைல் ஸ்டோனாக்கா. ஏற்கனவே இந்த வண்டி நல்லா தான் போயிட்டுருக்கு, மார்க்கெட் நல்லா தான் கேப்சர் பண்ணிட்டுருக்கு. அண்ட் ஐ ஹோப் இந்த வண்டி புதுசாக வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஜி. தேங்க்யூ ஸோ மச்.